இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க அம்மாவோட சமையல் தான். அம்மாவோட சமையல் வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி வந்து அம்மாவோட கையால் அப்பளம் குழம்பு செஞ்சு சாப்பிட போகிறோம். அம்மா வந்து சூப்பராக அப்பளம் குழம்பு செய்வாங்க. நல்லா கறி குழம்பு முறையே டேஸ்ட்டாக இருக்கும். வணக்கம். இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம கறி குழம்பு மாதிரியே இருக்கிற அப்பளம் குழம்பு தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. மோதிர அப்பளம், மட்டன் மசாலா 2 ஸ்பூனு, கரம் மசாலா 1.5 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, சின்ன வெங்காயம், தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு, தக்காளி 3, புதினா இலை, வதக்கிறதுக்கு வெங்காயம், தேங்காய் பூ. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம், கடாயை வச்சிடலாம், கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி அப்பளத்தை பொரித்து எடுத்துக்கலாம். அப்பளம் பொரிஞ்சிருச்சு, எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். பூண்டு, இஞ்சி நல்லா போட்டு வதங்கின மேலே இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு ஆட்டிக்கலாம். இப்போ கடாயை வச்சு எண்ணெயை தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிட்டு வெங்காயத்தை போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினோன்னு நம்ம எடுத்து வச்ச மசாலாவெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். மசாலாவை போட்டு கலக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை கலந்துக்கலாம். அது கூட நல்லா கலக்கி விடுங்க, பச்சை வாசனை போட்டோம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ அப்பளத்தை போட்டுக்கலாம். அப்பளத்தை போட்டு அது 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். சுவையான அப்பள குழம்பு ரெடி ஆயிடுச்சு. புதினா இலை போட்டு இறக்கிடலாம். எங்கள் அம்மா குழம்பு வச்சா அவ்வளோ நல்லா இருக்கும், அப்பளுக்கு குழம்பு வச்சா அவ்வளோ நல்லா இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதுதான் இன்னைக்கு அவங்க அம்மாவுக்கு குழம்பு வைக்க சொல்லுங்க. இந்த முழு அப்பளத்தில் ஓகே. இன்றைக்கி வந்து அம்மா கையால் செஞ்ச அப்பளம் குழம்புன்னு சொல்லக்கூடாது, கறி குழம்பு. நம்ம வந்து அப்பயே கறி போட்டோம்னா அது கறி குழம்பு, அந்தளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.